ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மற்றொரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு இனிய நாளாய் உங்களுக்கு அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஆண்டோடைய வார்த்தை ஏசாயா 41 அதிகாரம் 9 வசனத்தை முன்வைக்கிறேன். வேத வசனம் சொல்கிறது, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். யோசித்து பாருங்கள். ஒரு பெரிய கம்பெனியில் நீங்கள் உங்களுக்கு செலெக்ஷன் ஆகிருக்குன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க? ஒரு பெரிய இடத்துக்கு உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னையும் ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். 1 பேதுரு 2:9 படி அந்த காலத்திருந்த உன்னை ஆச்சரியமான ஒளிக்கு அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வாயை திறந்து சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டு விட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடைபெறுகிறது. இன்றைக்கு உன் வாழ்க்கை குறித்து நீ கவலைப்படுகிறாயோ? ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை தன்னுடைய தாசனாக தெரிந்து வைத்தார். டவுலாஸ் இந்த வார்த்தைக்கு பொருள் அவருக்கு சேவை செய்கிறவன் அல்லது அவருக்கு அடிமணிகிறவன், அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறவன் என்று பொருள்படும். உன்னை தாசனாக ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். என்னை வெளிப்படுத்த ஒரு மகனாக நீ இருக்க போகிறாயப்பா, என்னுடைய பிரதிபலித்து காட்டு ஒரு மனிதனாய் இருக்க போகிறாய், எனக்கு சேவை செய்கிற ஒரு மனிதனாய் இருக்க போகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை அற்புதமான ஒரு அனுபவம்! விக்கிரகங்களுக்கு பின்பதாக ஆடுகளை மேய்த்து கொண்டு வேதனையோடு வாழ்ந்த ஒரு மனிதனாகி ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவரை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே, என்னை பின்பற்றி வா. அவன் புறப்பட்டு போனான். தன் ஜனத்தையும் விட்டு அவன் புறப்பட்டு போனான். வேதம் சொல்கிறது, யாத்திராமன் 32:13 உபாகம் 9:28 சொல்கிறது, ஆபிரகாம் என்னுடைய தாசன், ஆபிரகாம் என்னுடைய தாசன். ஒன்றுமில்லாமல் ஆரம்பித்த அவனை கர்த்தர் எவ்வளவாய் ஆசீர்வதித்தார். யோசித்து பாருங்கள். ஒன்றுமில்லாமல், he start with zero. ஒன்றுமில்லாமல் ஆரம்பித்தவனை பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானாக மாற்றி சொல்கிறார், ஆபிரகாம் நீ என்னுடைய தாசன் என்று ஆண்டவர் அன்போடு சொல்லுகிறார். அதோடு மாத்திரமல்ல, தன் சுயபலத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனாகி யாக்கோபு, அவனை பற்றி தான் இந்த ஏசாயா 41 அதிகாரம் பேசுகிறது. அந்த யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றுகிறார். உன் புத்தியின்படி நல்லப்பா, உன் செய்கையின்படி அல்ல, நான் உன்னை மாற்றி காமிக்கிறேன் என்று அநேக ஜாதிகளுக்கு அநேக கோத்திர தலைவனாக ஏற்படுத்தினவர்தான் என் ஆண்டவராகிய கர்த்தர். யாக்கோபுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் உன்னை ஒரு பெரிய கோத்திரத்தின் தலைவனாக ஆண்டவரால் மாற்ற முடியும். பயப்படாதே. அதோடு மாத்திரமல்ல அருமையானவர்களே, மோசையை பற்றி ஆண்டவர் சொல்கிறார், என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிறவனா தாசனாக கர்த்தர் மோசையை மாற்றினார். காரணம், ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்தான். உண்மையுள்ளவனாயிருந்தான், அதை ஏற்றுக்கொண்டான். ஆகவே லட்சக்கணக்கான மக்களை நடத்துகிற ஒரு தலைவனாக கர்த்தர் மாற்றுகிறார். காலேப் என்பவனை குறித்து சொல்கிறது. 14 அதிகாரத்திலே, என் தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவன், கஷ்டங்கள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில் தேவனுக்காக நின்று குரல் கொடுத்தவன். தேவன் அந்த தேசத்தை கொடுக்க நமக்கு சித்தமாக இருந்தால் அதை ஆண்டவர் கொடுப்பார், நாம் சுதந்திரித்துக் கொள்வோம், பயப்படாதீர்கள் என்று சொல்லி தைரியமாய் பேசினவன் காலேப். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அவன் என்னுடைய தாசன், அவன் என்னுடைய தாசன். வேத வசனத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லுகிறார், தாவீது என்னுடைய தாசன். ஆடு மேய்த்தவனை தேசத்தின் அதிபதியாக மாற்றுகிறார். காரணம், ஆண்டவர் மேலே அவ்வளவு அன்பு வைத்திருந்தான், அவ்வளவு அன்பு வைத்திருந்தான். அவனை ஆசீர்வதிக்கிறார். இது மாத்திரமா? யோபின் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். 42 அதிகாரம் சொல்கிறது, பக்தனாகிய யோபை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், என் தாசனாகிய யோபு என்னை குறித்து நிதானமாய் பேசினான். நீ ஆண்டவருடைய தாசன் அருமையானவரே. தேவனை தெரிந்து வைத்திருக்கிறார். ஒரு மேன்மைக்கு, ஒரு உயர்வுக்கு நீ போய் கனி கொடுக்க, அது ஆசீர்வாதமாய் இருக்க யோவான் 15:14 படி உன்னை மேன்மையின் வாழ்க்கைக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். நீ ஆனால் தாசனாக இருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்கிற ஆபிரகாமாய் தன்னுடைய சுயபலத்தை விட்டு கர்த்தரை நம்புகிற ஒரு இஸ்ரவேலை போல நீ மாற வேண்டும். காலேபை போல எல்லா நிலைமையிலும் கர்த்தரால் முடியும் என்று நீ நம்ப வேண்டும். மோசையை போல ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். தாவீதை போல ஆண்டவருடைய அன்பு கூறுகிறவனாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக
சூழ்நிலைகள் மத்தியிலும் நெருக்கங்கள் மத்தியிலே யோபை போல நிதானமாய் பேசுகிறவனாய் இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் சொல்வார், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அப்படிப்பட்ட ஒரு இனிய நாளாய் இந்த நாள் அமைவதாக. ஆமேன், ஆமேன்.